கேரக்டர்ஸ்க்கு வந்து சில நுவான்சஸ் வந்து செட் ஆகலையோ அப்படின்றது தோணுச்சு. ரொம்ப அழகா பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, அதுல சில இடங்கள்ல சில நுவான்சஸ் மிஸ் ஆகுற மாரி எனக்கு தோணுச்சு. டு ஸ்டார்ட் வித் அந்த ஹீரோயின் கேரக்டர் இருக்கு இல்லையா? அனிஷ்மா அனிகுமார் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமா இருக்கும் நம்ம அவங்கள பார்க்குறப்பவே. ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு மாரி அதோட எமோஷனல்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய காட்டுவாங்க. அது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஆனா, அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்றது வந்து நெறைய இடங்கள்ல தோணுச்சு. லைக் பீட் அந்த ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுலாம் நெறைய ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடங்கள்ல சில சில இடத்துல எப்படி இந்த கேரக்டர் வந்து இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கு ஒரு சின்ன எப்படி இத பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அது எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் இன்னொரு சுரேஷ் கிருஷ்ணா அவங்களுமே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லா படங்கள்லயுமே நம்ம ஜென்ரலா பார்க்குறப்பவே ஹீல் கிவ் ஹிஸ் பெஸ்ட். அந்த கேரக்டராவே வாழற மாரி இருக்கும். ஸோ இந்த படத்துலயுமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க.